நாட்டின் அனைத்து பொதுத்துறைகளை தனியாருக்கு வழங்கிய மோடி சேலம் உருக்காலையையும் தாரை வார்க்க முயற்சி செய்தார் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குரங்குச்சாவடி என்ற இடத்தில் செய்தார். அப்போது பேசிய அவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானவர் மு.க.ஸ்டாலின் என்றும், தவழ்ந்து சென்று முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் விமர்சித்தார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமியை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். மோடியின் பாஜக ஆட்சியில் பலனடைந்தவர் அதானி மட்டுமே என்றும், பொதுத்துறை நிறுவனங்களை அதானிக்கு தாரை வார்த்து விட்டார் என்றும் பிரதமர் மோடியை உதயநிதி குற்றம் சாட்டினார். அவரால் வாழ்ற ஒரே குடும்பம் ஒத்த ஆள் யார் தெரியுமா? அவருடைய நெருங்கிய நண்பர் திரு அதானி. உலக பணக்காரர் பட்டியலில் திரு அதானி போற இடம். எல்லா பொதுத்துறையும் தூக்கி அதானிட்ட கொடுத்தாச்சுமா. அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு, அதானி ட்ரெயின் வந்துருச்சு, அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு, அதானி போர்ட், அதானி துறைமுகம், அதானி எலக்ட்ரிசிட்டி, இப்படி அனைத்து பொதுத்துறையும் தூக்கி அதானிட்ட கொடுத்துட்டாரு. இன்று தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி நிச்சயம் திருக்குறள் ஒன்றை பேசுவார் என்றும், அவர் பேசும் திருக்குறள் யாருக்கும் புரியாது என்றும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.